சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த 73 வயதிலையும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. ஒரு பக்கம் அனைத்து நடிகர்களும் எப்படிப்பா இந்த மனுஷன் இந்த வயசுலையும் நடிக்கிறாரு, நமக்கு இந்த வயசில் நடிக்கிறதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதாவது வயசான பிறகு எல்லாரும் வீட்டில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிக்கிறாரு. அதுவும் அவருடைய எனர்ஜி நாளுக்கு நாள் இன்னுமே அதிகமாகி கொண்டே போதே தவிர அது குறைஞ்ச பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாய விளக்க தான் செய்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவே ரஜினிகாந்தை ஆச்சரியமாக தான் பார்த்துட்டு வராங்க. அப்படி இருக்கும் ரஜினிக்கு தான் யார் கண்ணு பட்டதோ தெரியல, கூலிப்பட ஷூட்டிங்கில் அவருக்கு சின்னதாக உடம்புல சரியில்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வந்துட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்போ மீண்டும் கூலிப்பட ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருக்காரு. வேட்டையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு, சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுத்துகிட்டு வராங்க. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து நாகார்ஜுனா, ஷவுபின் ஷாக்கர், உபேந்திரா, ஹிருத்திகாசன், சத்யராஜ் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு வராங்க. மேலும் இந்த படம் ரஜினிக்கான சம்பவம் செய்கிற படமாக இருக்கும்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. பார்க்காத வித்தியாசமான ரஜினியை இந்த படத்தில் பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாரோட இயக்கத்தில் நடிக்க போகிறாரு, இதுதான் மிக பெரும் கேள்வியாக இருக்குது. அதாவது ஜெயிலர் 2 படத்தில் தான் நடிப்பார் என அநேகமாக கன்ஃபர்மேஷன் நியூஸ் வந்து கொண்டு தான் இருக்குது. ஜெயிலர் 1 படத்துடைய சாதனையை பற்றி நான் சொல்ல வேண்டியது இல்லை. கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு மிக பெரும் பிளாக் பஸ்டர் ஹிட் படமாக இருக்குது. இந்த படத்தை நெல்சன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து நம்ம மோகன்லால், சிவராஜ்குமார், தமன்னா போன்றோர் இந்த படத்தில் நடித்து மிக பெரும் பிளாக் பஸ்டர் ஆஃப் த இயராக மாறிச்சு. அதைத் தொடர்ந்து இப்போ பார்ட் 2லையும் அதேமாதிரி பேன் இந்தியா படமாக தான் எடுக்க போகிறாங்க. இந்த படத்தில் மீண்டும் மோகன்லாலும் சிவராஜ்குமாரும் கூட சேர்ந்து நம்ம அஜித்குமார் மற்றும் ஷாருக் கான் இந்த 2 பேருமே நடிக்க வைக்க நெல்சன் அவர்கள் திட்டம் போட்டுட்டு இருக்காராம். அதாவது இப்போ பேன் இந்தியா படமாக எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மிக பெரும் ஃபேஷனாக போச்சு. ஆனால் பேன் இந்தியா படம் எல்லாமே ஓடுதானா, அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா சமீபத்தில் வந்த கங்குவா படமே பார்த்தீங்கன்னா மிக மாபெரும் தோல்வியை சந்திச்சிருக்கு. இதனால் பேன் இந்தியா படத்தை கைவிடுறது தான் நல்லது என அனைத்து ரசிகர்களும் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனாலும் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா அவர் பக்காவாக தான் பேன் இந்தியா படத்தை சூஸ் பண்ணி நடிக்கிறாரு. அதை தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ அஜித்குமாரும் ரஜினியும் ஜெயிலர் 2ல் சேர்ந்து நடிக்க போகிறாங்களாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு நெல்சன் ஒரு சின்ன கதை சொல்லியிருக்காரு. ஆனால் அது வந்து சரியாக வரலை, கடைசியில் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. விஜயை வச்சு எடுத்தார், சிவகார்த்திகேயனை வச்சு எடுத்தார், நம்ம ரஜினியை வச்சு எடுத்து மாபெரும் பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 தான் எடுக்க போகிறாரு. இந்த ஜெயிலர் 2ல் அஜித்குமாரும் முக்கியமான சீனுக்கு தான் வரப்போகிறாராம். அதாவது ஒரு சின்ன கேமியோ மாதிரி தான். அதாவது பில்லா படத்தில் எப்படி டானா நடிச்சிருந்தாரோ அந்த டான் தான் இந்த படத்தில் வர மாதிரி ஒரு சீக்குவலாக காமிக்க போகிறாங்களாம். இதனால் தேட்டரே அதிர்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும். மாஸ் சீன்ஸுக்கு பஞ்சம் இருக்காது என டைரக்டர் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் அஜித்குமாரும் நம்ம ரஜினியும் சேர்ந்து நடித்தா எப்படி இருக்கும், மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.